இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்ல இருக்கிற ஒரு ராஜா காலத்து ராணிகள்லாம் வாழ்ந்த அந்த புறத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கிற 7 அடுக்குகளை கொண்ட ஒரு கோபுரமாக இதை கட்டியிருக்காங்க. இந்த அழகான கோபுரத்தில் ராணிகள் தங்குற மாதிரி நிறைய அறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க குளிக்கிற மாதிரி ஒரு பெரிய நீச்சல் குளமே இந்த இடத்துல இருக்குது. ராஜா காலத்து ராணிகள் வாழ்ந்த இந்த இடத்த கல்யாண மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கல்யாண மஹால் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற செஞ்சி கோட்டையில் தாங்க இந்த கல்யாண மஹால் இருக்கு. செஞ்சிக்கோட்டையை நம்ம ஏற்கனவே தனி வீடியோவா நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் ராஜா காலத்து ராணிகளுடைய இந்த அழகான கல்யாண மஹாலை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே சுத்தி பார்க்க போறோம். ராணிகள் வாழ்ந்த ராஜாக்களுடைய அந்த புறத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதுவே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம உள்ள நுழைஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலையை அப்படியே கச்சக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடமா இருந்திருக்கும். உள்ள நம்ம வந்தவொடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ஒரு பெரிய நீச்சல் குளம். ராணிகள்லாம் அந்த காலத்தில் இங்கே தான் குளிச்சிருப்பாங்க. இந்த நீச்சல் குளத்துடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 7 அடுக்கில் ஒரு அழகான கோபுரம். இந்த நீச்சல் குளத்தை அப்படியே சுற்றி பாருங்க. ஒரு பெரிய சுற்று மண்டபத்தோட நடுவில் நீச்சல் குளம், படிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோம் நகரத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சுடுமண் குழாய்களை இந்த இடத்துல பதிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே பைப் வச்சு இதுக்குள்ள இந்த குளத்துக்கு தண்ணி கொண்டு வரவோ இல்லை இந்த குளத்துலேருந்து தண்ணியை வெளியேற்றவோ இந்த மாதிரி நிறைய குழாய்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நீச்சல் குளத்துக்குள்ளே இறங்கிட்டோம். இது எவ்வளோ பெரிய குளமாக கட்டியிருக்காங்க, பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மட்டும் இதில் தண்ணி ஃபுல்லாக இருந்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இந்த கோபுரத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையாகவே அந்த காலத்தில் இந்த மாதிரி நீச்சல் அடித்து பார்த்துருப்பாங்க. அடுத்ததான் இந்த நீச்சல் குளத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மேடைக்கு மேலே நம்ம ஏறி போகிறதுக்கு சின்ன சின்னதாக படிகள் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப சின்னதுங்க, நீங்கள் நடந்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லிப் ஆகும், அந்த அளவுக்கு சின்ன சின்ன படிகள். இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்திலேயே நீச்சல் குளத்துக்கு நடுவில் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சிருந்திருக்காங்க, செயற்கை நீரூற்று. இப்போ இந்த மேடையை சிமெண்ட் போட்டு பூசி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த இடத்துல இருந்து தண்ணி வர மாதிரி தான் அவங்க இதை கட்டியிருக்காங்க. ராஜாக்கள் காலத்துலலாம் வாட்டர் ஃபவுண்டைன்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இந்த குளத்துக்கு தண்ணியை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா, 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சக்கரக்குளம் செட்டிக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து சுடுமண் பைப் வச்சு மேனுவலாக பம்ப் பண்ணி இந்த இடத்துக்கு தண்ணியை கொண்டு வராங்க. இதை எப்படி அந்த காலத்தில் அவங்க செஞ்சாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கப்ப இந்த வாட்டர் ஃபவுண்டைன்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஏற்கனவே நம்ம கோல்கொண்டா கோட்டையில், அதுக்கப்புறம் ஹம்பியில் இருக்கிற ஒரு ராஜாக்களுடைய நீச்சல் குளம், அங்கெல்லாம் இதே மாதிரி ஒரு அமைப்பை நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் அந்த ராஜாக்களுடைய நீச்சல் குளத்தில் ரொம்பவே தெளிவாக தெரியும் வாட்டர் ஃபவுண்டன் எப்படி வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே ரொம்பவே மேன்மையாகவும் டெக்னாலஜியோட தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்மளால தான் அதை நம்ப முடியல. அடுத்ததான் இந்த நீச்சல் குளத்தை சுற்றி இருக்கிற சுற்று மண்டபத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு அறை இருக்குது பாருங்க, நீட்டாக இருக்குங்க இந்த அறை. இதே மாதிரி இந்த நீச்சல் குளத்தை சுற்றி நிறைய அறைகள் இருக்குது. அந்த அறைகள்லாம் சின்னது பெருசு, 1 அடுக்கு 2 அடுக்கு அறை, இந்த மாதிரி நிறைய அறைகள் இருக்கு. இதுவும் சின்ன அறை தான். இந்த நீச்சல் குளத்தை சுற்றி ஒரு காலத்தில் ஏகப்பட்ட அறைகள் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பாதுகாப்புக்காக நிறைய அறைகளை மூடிட்டதா சொல்றாங்க. கடைசியா பிரிட்டிஷ் காலத்து ராணிகள் இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பராமரிப்பு பணிகளும் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கல்யாண மஹால் இன்ன வரைக்கும் அழியாம ஓரளவுக்கு அப்படியே இருக்கு. அப்படியே இந்த இடத்த ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த குளம் ஃபுல்லா தண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும். அந்த காலத்தில் ராணிகள் இந்த குளத்தை ரசிச்சுக்கிட்டே இந்த மண்டபத்தில் இப்படிதான் நடந்து போயிருப்பாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அடுத்ததா இந்த இடத்துல நீட்டா இந்த பக்கம் ஒரு வழி போது பாருங்க. இதுல போனோம்னா கோபுரத்துக்கு மேலே போறதுக்கு படிகள் இருக்கு. இதுக்கு அடுத்ததா இங்க ஒரு பெரிய அறை இருக்குங்க. 2 நுழைவாயிலோட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அறையா இருக்கு. நிச்சயமா இங்க ஒரு முக்கியமான ராணி தங்கி இருந்திருக்கலாம். இங்க சின்ன அறைகள், பெரிய அறைகள்னு நிறையவே அறைகள் இருந்திருக்கு. அதுல பெரிய அறைகள்ல ராணிகள் தங்கி இருப்பாங்க. சின்ன அறைகள்ல ராணிகளுக்கு சேவை செய்யற பணிப்பெண்கள் தங்கி இருந்திருக்கலாம். இந்த ரூமுக்கு மேல ஃபுல்லா வௌவாலுங்க, அப்படியே பேட் ஸ்மெல் அடிக்குது, உள்ளேயே போக முடியல. ஓரளவுக்கு நல்லா பராமரிச்சா நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா இந்த வழியா போய் அப்படியே பின்னாடி பக்கம் சுத்திக்கிட்டு இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போனோம்னா மேலே கோபுரத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழி போகுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நேராக போனோம்னா அப்படியே ரைட் சைடில் திரும்புதுங்க. இது எப்படின்னா, அந்த நடுவில் பெரிய அறை இருந்தது பார்த்தீங்களா, அதை அப்படியே சுற்றி வர மாதிரி வழி வச்சுருக்காங்க. ஒருவேளை அந்த காலத்தில் இங்கே நிறைய அறைகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மூடியிருப்பாங்களா இருக்கும். சரி, இப்போ நம்ம படிக்கு மேலே ஏறி இந்த கோபுரத்துடைய முதல் தளத்துக்கு நம்ம போவோம். படி கரெக்டாக ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. 2 பேர் கூட ஒன்றா நடந்து போக முடியாது. அதனால தான் இந்த கோபுரத்துக்கு 2 பக்கம் படிகள் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஏறி வர மாதிரி, ஒரு பக்கம் இறங்கி போகிற மாதிரி. இப்போ நம்ம கோபுரத்துடைய முதல் தளத்துக்கு வந்தாச்சு. மேலே வந்தோம்னா நல்ல காத்தோட்டமாக, வெளிச்சமாக, நல்ல வளைவுகளோட சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், இந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய இடம். இது மேலே ராணிகள் உட்கார்ந்து இப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த ஜன்னல்லாம் திரை போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நடந்து போகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏதோ அந்த
காலத்துக்கே போன மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு படி பாருங்கள், இது வந்து மேலே புறப்படி, கோபுரத்துக்கு மேலே புறப்படி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த கோபுரத்தை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வர மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் இப்படி தான் சுற்றி சுற்றி வருவாங்களா இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு மேலே நிற்கிறோன்னா, கீழே வந்து நீச்சல் குளம், அதுக்கு பக்கத்தில் அறைகள் இருந்தது பார்த்தீங்களா, அதோடைய மேல் தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். அதுவும் இந்த இடத்துல இருந்து கீழே இருக்கிற அந்த நீச்சல் குளத்தை பார்க்குற ஒரு வியூ இருக்கே பாப்பா, இதில் மட்டும் தண்ணி இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கோபுரம் தெரியுது. இங்கேருந்து பார்க்குறப்பவே அந்த நீச்சல் குளம் அவ்வளோ அழகாக இருக்குன்னா, அந்த கோபுரத்துலேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து நம்ம அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். மேலே இந்த பக்கம் கோட்டை இருக்கிற பக்கமாக இருக்கிற ஒரு வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே வந்து பச்சை பசேர்னு புல்தரை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குதிரை லாயம். இந்த செஞ்சிக்கோட்டையில் என்னெல்லாம் இருக்குது, இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது, இந்த கோட்டையுடைய வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செஞ்சிக்கோட்டையை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த கோபுரத்துடைய முதல் தளத்திலிருந்து இரண்டாவது தளத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம இந்த கோபுரத்துடைய இரண்டாவது தளத்துக்கு வந்துட்டோம். முதல் தளம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இந்த இரண்டாவது தளமும் வந்து சுற்றி வர மாதிரி தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கீழே குதிரை லாயம் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜா கோட்டை தெரியுது. என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஜன்னல் மாதிரி வச்சிருக்காங்களே, தடுப்பு வந்து ரொம்ப ஹைட்டை கம்மியாக வச்சிருக்காங்க. அப்படியே எட்டி பார்த்தா கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்லா தடுப்பு ஹைட்டாக வச்சிருந்தாங்க, இடுப்பு வரைக்கும் இருந்தது. இதில் பார்த்தா தடுப்பு காலோட இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் போக போக தடுப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இந்த இடத்த பாருங்களேன், இந்த ஓப்பன் பிளேஸில் கீழே எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இங்கே அழகாக ஒரு ஆளே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த புறத்து ராணிகள் இந்த கோபுரத்தில் சுற்றி உட்காந்து கோட்டையை வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த புறத்தை விட்டு அவங்களால வெளியெல்லாம் போக முடியாது. அடுத்ததாக இரண்டாவது தளத்திலிருந்து மூன்றாவது தளத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். மூன்றாவது தளத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த செஞ்சிக்கோட்டை வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான ஒரு கோட்டை. ஆனால் இந்த கல்யாண மஹால் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த கல்யாண மஹால் வந்து 400லேருந்து 500 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடம். 400 வருஷத்துக்கு முன்னாடியே 7 அடுக்கு கோபுரம் எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ கூட இந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒரு ஸ்ட்ராங்காக கட்ட முடியுமா அப்படின்றது சந்தேகமான ஒரு விஷயம் தான். இந்த மூன்றாவது தளத்தில் ஒரு அறை பாருங்கள், ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க. அழகான வாசல், உள்ளே வந்து ஒரு அறை இருக்குது. இதில் வந்து முக்கியமான ராணிகள்லாம் இருக்கலாம், ஒரு பவர்ஃபுல்லான ராணி வந்து தங்கியிருக்கலாம். ஏன்னா தரைத்தளத்தில் இருக்கிற அறைகள், அதை தாண்டி மேலே கோபுரத்தில் வந்து பவர்ஃபுல்லான ராணிகள் மட்டும் தங்கியிருப்பாங்களா இருக்கும். ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து ஒவ்வொரு அறை இருக்குது. நம்ம இங்கேருந்து நீச்சல் குளத்தை பார்க்குற ஒரு அழகு. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவே இருக்குங்க. ஏன்னா அந்த தடுப்பு சுவர் வந்து ரொம்ப கம்மி. பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. இருக்க சின்னதாகிட்டே போகும் மேலே போக. இது வந்து பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஒவ்வொரு அடுக்கில் இருந்தும் சுற்றி இருக்கிற கோட்டையை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். இங்கேருந்து செஞ்சி மலைக்கோட்டையை பாருங்கள், எவ்வளோ அழகாக தெரியுது. மறுபடியும் நம்ம படிக்கு மேலே ஏறி 4வது தளத்துக்கு நம்ம போக போகிறோம். 4வது தளத்துக்கு வந்தாச்சு. எப்பாடி இங்கே நிற்கவே பயமாக இருக்குங்க. உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி இந்த தடுப்பு, அந்த பெரிய பெரிய ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற தடுப்பு ரொம்ப கீழே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களாம் வந்தீங்கன்னா உண்மையாகவே வந்து எனக்கே பயமாக இருக்குது நின்று நம்ம எட்டி பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலையும் ஒரு அறை இருக்குது பாருங்கள், நம்ம கீழே பார்த்த அதே மாதிரி ஒரு அறை, பெரிய அறை. இங்கே நிறைய அறைகள் இருக்குது, ஆனால் கதவுகளே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த புறத்துக்கெல்லாம் கதவே கிடையாதுங்க. பெரிய ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, பட்டுலேயோ இல்லை வந்து வெல்வெட்லேயோ நல்ல தகன்னு மின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஜன்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் ஸ்க்ரீன் தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. இங்கேருந்து நம்ம வெளியே ரொம்ப ஈஸியாக வேடிக்கை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம கடகடன்னு மேலே ஏறி 5வது தளத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம 5வது தளத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம எட்டி பார்க்குற ஒரு வியூ பாருங்கள். கீழே இருக்கிற அந்த குளம் ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாங்க. இந்த செஞ்சிக்கோட்டை, செஞ்சி ஊரே தெரியும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. 5வது மாடியிலேயே, இந்த மாடியிலையும் ஒரு பெரிய அறை இருக்குது. அதுவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அநியாயத்தை அந்த பசங்க மாடியிலேருந்து குதிக்கிறத பார்த்தா நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா எனக்கே இது வந்து ஓரமாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. இவங்க என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்க. அதுவும் அம்மா அப்பா கூட யாருமே இல்லாமல் வந்திருக்காங்க. இது எவ்வளோ டேஞ்சரான இடம்னு தெரியுதா தெரியலையா? சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நம்ம 6வது தளத்துக்கு வந்தாச்சு. இந்த செவரை தொட்டு பாருங்களா, அப்படியே வழவழன்னு என்ன மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பூசப்பட்ட சுண்ணாம்பு கலவை. இப்போ நம்ம 6வது தளத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த பார்க்குறப்ப வடிவேல் மாதிரி ஆத்தாடி அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்குது. ரொம்பவே பயமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம். தயவு செஞ்சு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டே வராதிங்க. நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் வரைக்கும் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்களா, செம்மையாக இருக்குது. பின்னாடி வந்து அந்த ராஜா கோட்டை. அப்படியே நம்ம நடந்து போகலாம். தடுப்பு சுவர்லாம் எதுவுமே கிடையாது. கீழே விழுந்தீங்கன்னா அப்படியே மேலே போக வேண்டியது தான். இதில் இந்த கொடுமை வேறையா, அங்கே வந்து டிக்டாக் அண்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப நமக்கு தான் பயமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்களா, அந்த குளத்தை கிட்ட போய் எட்டி பார்க்கவே பயமாக இருக்குது. செம்ம ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டாக இருக்குது. இதுதான் நம்ம லாஸ்ட். இதுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகலாம். ரைட், இதுக்கு மேலே வந்து 7வது தளத்துக்கு நம்ம போகிறோம். கிட்ட நின்று வீடியோ எடுக்கவே பயமாக இருக்குது.
கீழே பார்க்குற ஒரு வியூ இருக்கு, சூப்பரான ஒரு வியூவுங்க. உண்மையாகவே பார்த்து ரசிக்கணும், எல்லாருமே ஒரு தடவை பார்க்கணும். ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வராதீங்க. இந்த ஒரு இடத்துல நின்று நம்ம செஞ்சிக்கோட்டை ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துடலாங்க. இங்கேருந்து அந்த ராஜா கோட்டையை பார்க்குற அழகு பாருங்களேன். அந்த ராஜா கோட்டை கீழே இருக்கிற குதிரை லாயம் அப்படியே நம்ம இந்த பக்கமாக நடந்து போகலாம். நல்லா புயல் காற்று அடிக்கிற நேரம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்மளை பிடிச்சி தள்ளிடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள், ராணிக்கோட்டை அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ராணிக்கோட்டை. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய கோட்டைகள் பார்த்துருக்கோம், கோட்டை வீடியோக்கள். கோல்கொண்டா கோட்டை, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சித்திரதுர்கா கோட்டை கூட நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நான் பார்த்த கோட்டைகள்லேயே பெரிய கோட்டை, பலமான கோட்டைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த செஞ்சி கோட்டை தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அழியாமல் இன்ன வரைக்கும் இருக்கிற ஒரு வரலாற்று சுவடும் வந்து இந்த செஞ்சி கோட்டை தான். ஃபைனலி இப்போ நம்ம 7வது மாடிக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பரவாயில்லைங்க, தடுப்பு சுவர் இருக்குது. 7 அடுக்கு கோபுரத்துடைய உச்சியில் நின்று நம்ம அப்படியே சுற்றி பார்க்குற ஒரு வியூ. இந்த பக்கம் பாருங்கள், இதான் நம்ம வந்து ஏறி வந்த வழி. இந்த பக்கம் போனால் நம்ம அப்படியே அந்த ராஜா கோட்டையும் அது கீழே இருக்கிற வியூவையும் பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்களேன், இந்த தடுப்பு சுவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் வந்து நம்மளால் நிற்கவே முடியாது. அப்படியே கால் கையெல்லாம் நடுங்கும், அவ்வளோ ஹைட்டுங்க. பாருங்களேன் இந்த வியூ பாருங்கள், அப்பா 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 எவ்வளோ ஹைட்டு. கீழே லைனாக தெரிகிறது வந்து அந்த காலத்து குதிரை லாயம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கோட்டை அந்த மலைக்கு மேலே இருக்குது பாருங்கள், ராஜா கோட்டை. இந்த பக்கம் கூட பெரிய அரண்மனை இருந்தது, அதெல்லாம் வந்து இடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக இறங்கி கீழே போகிறோம். இந்த படியை தாண்டி நம்ம அந்த பக்கம் போனோம்னா அந்த நீச்சல் குளத்தை பார்க்கலாம் மேலே இருந்து. ஆனால் அந்த பக்கம் தாண்டி போகிற ஐடியா எனக்கு இல்லை, அதனால் கீழே இறங்கிட்டேன். இந்த செஞ்சிக்கோட்டையை ஆரம்ப காலத்தில் தமிழ் மன்னரான ஆனந்தகோன் அப்படின்றவர் தான் முதல்ல கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் பல மன்னர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. சோழர்கள் காலத்தில் இந்த செஞ்சிக்கு சிங்கபுர நாடு அப்படின்ற பெயர் இருந்திருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த செஞ்சிக்கோட்டையை இன்ன வரைக்கும் பார்க்கலன்னா லைஃப்பில் ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற இடங்களை இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோவாக பார்த்துருக்கோம். இது வந்து 5வது வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.